வச்சுட்டு வந்து சார் எங்க வயசுல கல்யாணம் சார் எங்களுக்கு பிள்ளைங்க கல்யாணம் வச்சுக்கிறேன் சார் என் பிள்ளைங்க நான் வயது வச்சுலாம் போச்சு சார் எடுக்க முடியுமா ஒரு பொருள் இல்ல எல்லாமே போச்சு எடுக்க முடியுமா பாருங்க சார் ஒரு வீட்டு அது சார் யார் மேல ஏழைக்கு ஒரு நாயம் பணக்காருக்கு ஒரு நாயமா சார் அதே ஒரு எம்பி வீட்டுல எம்எல்ஏ வீட்டுல முதலமைச்சர் வீட்டுல அவங்க வீட்டுல என்ன சார் அவங்கலாம் வந்து பாருங்க சார் எங்க நிலைமைங்கள இந்த கோல குட்டிலாம் பாருங்க சார் கோல குட்டிலாம் பாருங்க சார் பண்ணிக்கிறாங்களா இல்லையாமா சார் ஒண்ணு எதுவுமே ஸ்டெப் இல்ல சார் ஒரு வண்டியா வச்சுட்டு வந்து சார் எங்க வயசுல கல்யாணம் சார் எங்களுக்கு அதாங்க கோணிக்கு பயந்து போயெல்லாம் எங்க உட்காந்து தெரியல சார் அது இந்த குடியிருப்பு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்க சார் அதுதான் என்ன சார் முடியுதுல என்ற கணக்கா சார் இதுல நீங்க கேட்கிற கேள்வியில என்ன சார் முடியல இத்தனைக்கு நைட்ல வச்சா கூட ஒரு நாய் இருக்கு சார் நைட்ல வச்சுன்னு சொல்லலாம் சார் பகல சார் 5 மணிக்கு வந்து வண்டி சார் இது ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கல எங்களுக்கு என்ன சார் நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க பாருங்க சார் இந்த இடமே ஆஞ்சிடுமே சார் பிள்ளைங்க கல்யாணம் வச்சுக்கிறேன் சார் என் பிள்ளைங்க நான் வயது வச்சுலாம் போச்சு சார் இதுக்கு இல்லாத ஏழைங்களுக்கு தான் சார் இதை கொடுத்தாங்க முதலிடம் எதுக்கு சார் பணக்காருக்கு ஒரு நாயம் ஏழைக்கு ஒரு நாயம் போச்சுன்னு கூட தெரியலங்க சார் தயவு செய்து பெஸ்ட் நீங்க ஒரு ஐயா கிட்ட சொல்லி முதல்ல ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க சார் ஒண்ணு வண்டி வரல சார் அந்த பக்கம் வந்து பாருங்க சார் நீங்க அத பாருங்க சார் ஒண்ணு வரல சார் ஃபயர் சரி சார் 4:30 மணி ஆச்சு சார் 4 மணில இருந்து எதனா அணுக முடியுதா ஒண்ணு பேரு ஒண்ணு மாறி போய் எடுக்க முடியுமா ஒரு பொருள் இல்ல எல்லாமே போச்சு எடுக்க முடியுமா பாருங்க சார் ஒரு வீட்டு அது அப்ப சார் ஏதோ முள்ளு வாடி போச்சு எல்லா வீட்லயும் இன்னைக்கு கேஸ் இல்ல சார் இன்னைக்கு கேஸ் எல்லாம் வச்சா என்ன சார் எவ்வளவு பேருக்கு நீங்க நிவாரண நிதி கொடுக்குறீங்க டேங்க் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க 5 மணில இருந்து கஷ்டப்பட்டு வரோம் இது ஒண்ணுமே யாரையும் வந்து எதுவுமே பண்ண முடியும் குழந்தைங்க படிக்கிறது கொள்றது துணி கிட்ட எதுவுமே எடுத்துன்னு வராத இருக்கிறோம் நாங்க எடுக்கிறோம் நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் சார் 5 மணிக்கு இப்போ கொத்திச்சு நாங்கள் குழந்தை குட்டிமா நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் போய் இன்னைக்கு எங்கள் வீடெல்லாம் போச்சு நாங்கள் கவர்மெண்ட் கொடுத்த எங்கள் பொருள்லாம் மொத்தம் 5 போடுமா சார் நாங்கள் எங்கே போய் சார் நிற்கிறது நாங்கள் நீங்கள் தான் சார் எங்களுக்கு முயற்சி எடுக்கணும் குழந்தைலாம் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணுங்க சார் எங்களுக்கு முயற்சி பண்ணுங்க சார். இங்கே சுமார் ஒரு 50 வீடுக்கு மேற்கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். சிறு குழந்தைகள் பெரியவர்கள் மூதாட்டியவர்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:10 வெடிச்சது. அப்போ ஒரு வீட்டுக்கு தான் பற்றிட்டு வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பற்றிட்டு போயிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிலை குறைஞ்சி போய் நிற்கிறோம். ஃபயர் இன்ஜின்ஸ்க்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம், அவங்களாலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. சுமார் இப்போ ஒரு 5 டேங்க் வெடிஞ்சிருந்தது. இப்போ 7 டேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அணைக்க முடியல. இதுவரை எதுவுமே பண்ணல. இதுவரை போலீஸ் எல்லாம் வந்துதான் போறாங்க. அன்னைக்கு எதுவுமே மூச்சு எடுக்கல. என்ன வண்டி தெரியுமா? யாரும் சொன்னாங்க என்ன பொருளும் அது ஏத்திட்டு போறது தெரியும் சொன்னாங்க. தெரியுதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்து பார்த்தா யாருமே மூச்சு அடைக்குது சார். எதுவுமே இல்ல. என்னடா பண்றது ஒன்னே புரியல. மூச்சு அடைக்குது சார். மூச்சு அடைக்குது. எங்க இருக்குதுன்னு எனக்கு நிறைய குழந்தைங்க பணிக்க ஆரம்பிச்சாங்க வந்து சொன்னாங்க. அது காலையில் ஒரு 5:10க்குலாம் ஒரு சவுண்ட் வந்தது. எல்லாருமே அதுல இருந்து பயந்து வெளியே ஓடி வந்துட்டோம். என் திங்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. எல்லாமே ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. வெளியே அதை அணைக்க முடியல. எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே அடுத்து என்ன ஆகும் ஏதாகும். அங்க இருக்கிற 50 வீடுகள்லயும் மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சேஃப்டிக்காக வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருமே அடுத்து வீடுங்க ஒன்னொன்னா பத்திட்டு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வெடிஞ்சிருக்கிற டேங்க் பார்த்தீங்கன்னா அது க்ரூட் ஆயில்னு சொல்றாங்க. அதனால பயந்துட்டு இருக்காங்க எல்லாரும். திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் பிரிட்ஜு கீழே திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என் பிட்வீன் இன்னைக்கு மார்னிங் வந்து சுமார் ஒரு 5 to 5:30 மணி அளவில் ஒரு குட்ஸ் ட்ரெயினர் வித் டீசல் ஃபில் எடுத்துட்டு ஒரு 52 கம்பார்ட்மெண்ட் ஃப்ரம் மணலிலிருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் திருப்பதி ஸ்டேஜ் போகிறது டீரியல் ஆயிருக்குது. அது எக்ஸாக்ட் ரீசன்ஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ ரயில்வே போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க அந்த ரீசன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து காலையில் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித
ஆபத்து ஏற்படாத வகையில் அவங்க எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். சுற்றி ரோப் அடிச்சிருக்கோம். ப்ளஸ் நம்ம சைரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் விசில்ஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பொதுமக்கள் கிட்ட நியர்பை இருக்கிறவங்க எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டு ரோப் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ பொதுமக்கள் யாருமே இந்த பக்கம் வர வேண்டாம். ப்ளஸ் ஸ்மோக் எல்லாம் போகிறதுனால ஆஸ்துமா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குதா, இது தடம் புரண்டு இருக்குதா, இல்லை எதனால சார் இது இரண்டுமே? இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபயரை புட் அவுட் பண்ணோம். யாருக்கும் எந்த வித குறையும் ஏற்படாத வர பாதுகாப்போடு இருக்கின்றதுக்கான அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன். காலையில 5:30 மணிக்கு சம்பவம் நடந்து இன்னும் அது அணைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள ஃபயர் டெண்டர்ஸ் 10 ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு ஃபயர் டெண்டர்ஸ் பிளஸ் ஃபோம் டெண்டர்ஸ் எல்லாம் ஃபயரை புட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ஸ் இட் இஸ் டீசல்னால கொஞ்சம் அதிகமா எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் கோஆபரேட் இல்ல எப்போ அணைக்கப்படும் சார்? முழுமையா இதை அணைப்பதுக்கு நேரம் நீங்க பார்த்துருக்கீங்க. நீங்களும் என் கூட தான் இருக்கீங்க. எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். திருவள்ளூர் நகர ரயில் நிலையம்க்கு அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டீசல் குட்ஸ் ட்ரெயின் வந்து எதிர்பாராத விதமா தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம வந்து இம்மிடியட்டா வந்து நம்மளுடைய காவல்துறை, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து முடுக்கி விடப்பட்டு இப்போ வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த ஃபர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு 4 போகிஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போகிஸ் எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால ஃபயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு 4-5 வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டா கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை சார்பா எங்கேயும் மக்கள் கூடாம இருந்து தேவையான இடங்கள்ல டிராபிக் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில காலையில இருந்து இந்த ஸ்பாட்லயும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பா மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக நம்முடைய உள்ளாட்சி துறையில இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்துமா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தா அவங்களை இமீடியட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்க அவங்களை தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க, விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டீடைலா இல்ல டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான். ஒன்னும் பெரிய வேறும் வயலேஷன் இல்ல. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பாதுகாப்பா இருக்க இல்ல அதுதான் மக்கள் வந்து எங்க நம்ம வந்து இப்ப இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு. சார், இது பீக் ஹவர்ஸ்ல இந்த விபத்து நடந்திருக்கு. இப்ப ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்? இப்போ ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் அதான் இப்போ இல்ல இங்க இல்ல, அங்க நம்ம வேற இடங்கள்ல இப்ப இங்க ட்ரெயின் வராது. சோ நியர்பை ஸ்டேஷன்ஸ்ல தான் ட்ரெயின் இது பண்றோம். மோஸ்ட்லி சென்னை இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைட்லயே ஸ்டாப் பண்றோம். அங்க வந்து நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசிட்டோம். அங்க வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம். முக்கியமா இத கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.